பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புக் ஆஃப் எஸ்டர் சாப்டர் 10 verse 3. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதாவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, பிரதிஷ்டையில் உறுதியாயிருங்கள், எட்டாத உயரத்திற்கு கர்த்தர் அழைத்து செல்வார். உங்கள் பிரதிஷ்டையில் உறுதியாயிருங்கள், எட்டாத உயரத்திற்கு தேவன் உங்களை அழைத்து செல்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தையும் தேவனுடைய கிருபையால் தொடங்குகிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை என்ன? நீங்கள் எடுத்திருக்கிற பிரதிஷ்டையில் நீங்கள் உறுதியாய் தரித்திருங்கள். The power of consecration. ஆண்டவர் எப்போதுமே தம்முடைய ஜனத்திற்கு பிரதிஷ்டையின் காரியங்களை ஞாபகப்படுத்துவார். இந்த பகுதியிலே மொர்தெகாயை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவன் எங்கு இருந்தவன்? ஒரு அரண்மனை வாசலில், அரண்மனை முற்றத்தில் காத்திருந்தவன். இவனை குறித்து அங்கு எந்த விதமான பிரபலமான காரியமும் கிடையாது. அந்த சூசான் அரண்மனையில் அவன் ஒரு சிறியவனாய், ஒரு முக்கியம் இல்லாத இடத்தில்தான் அவன் இருந்தான். ஆனால் அங்கிருந்த மற்ற யூதர்களை காட்டிலும், மற்ற ஜனங்களை காட்டிலும் இவனுக்குள் ஒரு விசேஷித்த பிரதிஷ்டை உண்டு. அந்த பிரதிஷ்டை என்ன? தன் தேவனாகிய கர்த்தரை வணங்குவதிலும், தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல், சமரச போக்கும் இல்லாமல் அதற்கு மட்டுமே முன்னுரிமை கொடுப்பவன். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த காலவெளியில் கர்த்தருடைய காரியத்தில், கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறவைகளில் உறுதியாக தரித்திருங்க. நீங்கள் ஒரு முழங்காலிட்டு ஜெபிக்கிறவராக இருக்கலாம், முக்காடிட்டு ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம். இதெல்லாம் பிரதிஷ்டையில் கர்த்தர் கொண்டு வருகிற அனுபவங்கள். நீங்கள் நீண்ட நேரம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். இதெல்லாம் பிரதிஷ்டைகள். உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் கண் விழித்திருந்து இரவு நேரங்களில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிரதிஷ்டைகள். எந்த பிரதிஷ்டையெல்லாம் நீங்கள் கர்த்தருக்காக எடுத்தீங்களோ இதெல்லாம் மற்றவங்களை காட்டிலும் நான் உறுதியாக இருப்பேன்னு சொல்லி எதிலெல்லாம் நீங்கள் அசையாமல் உறுதியாக இருக்க தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களோ அந்த பிரதிஷ்டையில் உறுதியாக இருங்க. ஏன்னா அதற்கு ஒரு தாக்குதல் வரும். எப்பொழுதுமே கர்த்தருக்காக நாம் விசேஷமாய் சில காரியங்களை பிரதிஷ்டை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்கான ஒரு தாக்குதலை சத்துரு வைப்பான். அந்த தாக்குதலுக்கு இணங்காமல், அதற்கு உடன்படாமல் எந்த திரட்டு வந்தாலும் நீங்கள் உறுதியாக திறத்திருக்கும் பொழுது கர்த்தர் பார்ப்பார், உங்களை எட்டாத உயரத்திற்கு அழைத்து செல்வார். இப்பொழுது மொர்தெகாய் இருக்கிற இரண்டாவது இடம், இப்பொழுது மொர்தெகாய் இருக்கிற யூதருக்குள் எல்லாம் பெரியவன். இந்த இடம் மொர்தெகாய்க்கு எப்படி கிடைத்தது? இந்த இடத்தில் யார் இருந்தா? இந்த இடத்தில்தான் ஆமான் இருந்தான். அவன் எப்படி வந்தான்? அவன் எப்படி வந்தான் என்றே தெரியாது. அவன் எந்த பிரயாசமும் இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்தான், எந்த பிரயாசமும் இல்லாமல் அந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்டான். இன்றைக்கு அநேகருக்கு உயர்வு வருகிறது, ஆனால் அந்த உயர்விலிருந்து சீக்கிரம் தள்ளப்படுகிறார்கள். அதற்கு மேல் உயர்வை நோக்கி போக முடியாததற்கு காரணம் இன்றைக்கு ரேமாவா கர்த்தர் கொடுக்குற வார்த்தை தான். உயர்வுக்கு மேல் உயர்வு, மகிமைக்கு மேல் மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னா உங்கள் பிரதிஷ்டைகளில் நீங்கள் உறுதியாக காத்துக்கொள்ளுங்க. அந்த பிரதிஷ்டையை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அதில் நீங்கள் உறுதியாக தரித்திருங்க. முதல்ல பாருங்கள், இந்த மொர்தெகாயை குறித்து நாம் வாசிக்கிறோம். முதல்ல ஆமானை பார்க்கும்போது வணங்காமல் தான் இருந்தான். ஆனால் இன்னொரு பகுதியில் எஸ்தரில் நம்ம வாசிக்கிறோம், அவன் அசையாமலும் எழுந்திராமலும் இருந்தான். அதாவது மற்றவங்களாம் பார்க்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் அப்படி தன்னுடைய இருக்கையை மாற்றி அமைச்சா கூட ஆமான்
அவனை அப்படி கண்டுக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஆமான்னு பார்க்கும்போது எவ்வளோ உறுதியாக இருக்க முடியுமோ அவ்வளோ உறுதியாக தான் பிரதிஷ்டையில் இருக்கிறான். அப்போ ஆமானுக்கு ஒரு மெசேஜ் அவன் கன்வே பண்ணிகிட்டே வர்றான். நீ என்ன தான் தாக்குதலுக்கு என்னை உட்படுத்தினாலும் என்னுடைய பிரதிஷ்டையில் என்னுடைய இடத்தில் நான் அசையவும் மாட்டேன், எழுந்திருக்கவும் மாட்டேன். இப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. பிரதிஷ்டைகளில் உறுதியாக இருங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை எட்டாத உயரத்திற்கு அழைத்து செல்வார். ரூத்தும் அப்படித்தானே, ஒரு மோவாபிய ஸ்திரீ. அவள் எடுத்ததான பிரதிஷ்டைகளில் உறுதியாக இருந்தாலே, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் மறிக்கும் இடத்தில் நானும் மறிப்பேன். இப்படி அவர் எடுத்ததான அந்த தீர்மானத்தில் ரூத்து கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தனால தான் 4வது அதிகாரத்தில் எட்டாத உயரத்துக்கு கர்த்தர் ரூத்தை அழைத்து சென்றார். இந்த காலை வேளையில் உங்களையும் கர்த்தர் எட்டாத உயரத்திற்கு அழைத்து செல்வார். அதற்காக உங்களுடைய பிரதிஷ்டையில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலைவேளையிலும் நாங்கள் இந்த வாரத்தை துவங்கும் போது எங்களுக்கு நீர் ஞாபகப்படுத்தின உம்முடைய ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் உலகத்தோடும் உலகத்தின் போக்கோடும் உலகத்தில் இருக்கிற பலவிதமான ஜனங்களுடைய போக்கோடும் தங்களை சமரசப்படுத்தாதபடிக்கு தேவனுக்கென்று தங்களை பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே உறுதியாய் தீர்மானத்தோடு நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. தாக்குதல்கள் வரும் என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. அந்த தாக்குதல்கள் மத்தியில் ஒரு முர்தேகாயை போல அசையாமல் எழுந்திராமல், ஒரு ரூத்தை போல இனி உம்மை விட்டு பிரிவதை குறித்து பேச வேண்டாம் என்றதான அந்த உறுதியை போல அதை பற்றி கொள்ளுதலிலே உம்முடைய பிள்ளைகள் உறுதியாக இருக்க இந்த காலைவெளியில் பலன் தார். யாரும் ஆண்டவரே பலவீனம் என்று சொல்லியோ சூழ்நிலைகளை சொல்லியோ தங்களை மோசம் போக்கி விடாதபடிக்கு தேவ ஆவியானவர் இந்த காலைவெளியிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தர வேண்டும் என ஜெபிக்கிறோம். இந்த நாளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறுவதாக இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.